கண்ணீரோடு விதைப்பவன் நீரை பலனை கம்பீரத்தோடருக்கும் வேலை வருமே. நித்தியான இடங்களை பங்கடைந்தே இயேசுவே நீரே எந்தன் சுதந்திரமே. நித்தியான இடங்களை பங்கடைந்தே இயேசுவே நீரே எந்தன் சுதந்திரமே. அருள் தாரும் என் தேவனே, இருள் சூழும் உலகில் அனுதினம் நான் உம்மை துதிப்பேன். ஸ்தோத்திர பலிகள் செலுத்திடுவேன், ஸ்தோத்திர பலிகள் செலுத்திடுவேன். ஆமாங்க, கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான்னு சொல்லிட்டு. ஆமாங்க, இன்றைக்கு நீங்க கண்ணீரோடு ஒரு காரியத்தை செய்றீங்களா? கண்ணீரோடு ஒரு காணிக்கையை கொடுக்குறீங்களா? கண்ணீரோடு உபத்திரவ பாதையில சென்றுட்டு இருக்கீங்களா? இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாருங்க, கம்பீரத்தோட நீங்கள் அறுக்க வேண்டிய நாட்கள் நெருங்கிருச்சுன்ட்டு. ஆமாங்க, ஒருவேளை கண்ணீரின் பாதையில நீங்க இன்றைக்கு சென்று கொண்டிருந்தீர்கள் என்றால் தேவன் உங்கள் கண்ணீரை கண்டார், உங்கள் விண்ணப்பத்தை கேட்டார் அப்படின்ற வார்த்தையின்படி இன்றைக்கு நீங்கள் விடுதலையாக்கப்பட்டீர்கள்ங்க. இதுவரை நீங்கள் கண்ட எகிப்தியனை இனி உங்கள் வாழ்க்கையில காண மாட்டீர்கள். இதுவரை கண்ட பிரச்சனைகள், இதுவரை கண்ட சோதனைகள், இதுவரை கண்ட கண்ணீர்கள், இதுவரை கண்ட பாதைகளை நீங்கள் இனிமேல் பார்க்காமல் தேவன் உங்களுக்கு வெற்றியின் பாதையை வச்சிருக்காருங்க. தேவன் உங்களுக்கு வெற்றியின் பயணத்தை வச்சிருக்காரு. இனி உங்கள் பாதை ராஜ பாதையாக இருக்கும். உங்க பாதையில ஜீவன் இருக்கும். ஒரு நாள் உங்க பாதையில கண்ணீர் இருக்காது, ஒரு நாள் உங்க பாதையில தோல்வி இருக்காது, ஒரு நாளும் உங்க பாதையில மரணம் இருக்காதுங்க. ஏன்னா வெற்றியின் இயேசு உங்களோட இருக்கிறார். ஏன்னா மரித்த இயேசு, உயிரோடு எழுந்த இயேசு, ஜீவனை கொடுத்த இயேசு, உங்க மேல இரத்தத்தை பொழிந்த இயேசு ஆசீர்வாத மழையோட உங்க கூடவே டிராவல் பண்ணிட்டு இருக்காருங்க. அதனால கண்ணீரோட நீங்க விதைத்தவர்களா இருந்தால் கம்பீரத்தோட அறுப்பீர்கள். God bless you.